Hi friends, welcome to Booms Tamil. வாங்க இன்னைக்கு அடுத்ததா ஆரத்தி தட்டு சூப்பரா பார்க்கலாம். ரொம்ப நாளாச்சு வீடியோ பண்ணி வீட்ல கொஞ்சம் விசேஷங்க அதனால என்னால கண்டினியூவா வீடியோ பண்ண முடியல. இனிமேல் அவசியம் கண்டினியூவா வீடியோஸ் வந்துரும். இப்போ வந்து நம்ம இந்த ஆரத்தி தட்டு தான் பார்க்க போறோம். நான் வீடியோ வந்து ஃபாஸ்டா தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு கட் பண்ணி காட்றதை விட ஃபாஸ்டா காட்டினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வீடியோவை ஃபாஸ்டா வச்சிருக்கேன். இது எப்படி ஸ்லோ பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம வீடியோவுல நடுவுல சொல்றேன். இப்போ பாருங்க நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இது ரெடிமேட் ஃப்ளவர்ஸ் தான் வாங்கிக்கிட்டேன். நான் எவர் சில்வர் பிளேட்ல தான் பண்றேன். உங்களுக்கு எந்த பிளேட்ல பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் வந்து எவர் சில்வர் பிளேட்ல பண்ணா லைஃப் நல்லா வரும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த ஃப்ளவர்ஸை வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி பார்க்கக்குள்ள எனக்கு இது கன்வீனியன்ட்டா இருந்தது. அந்த சாண்டில் ப்ளூ அந்த ஃப்ளவர் வந்து மாறி மாறி வர்றது வந்து நானே அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக ரவுண்டாக பேஸ்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு உள்ள ஒரு ரவுண்டு ஃபார்ம் ஆன அளவுக்கு நீட்டாக வந்திருந்தது. அதனால் நான் இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு கரெக்ட் பண்ணி திருப்பி வச்சுக்கிட்டேன். இதுக்கு உள்ளே இருக்கிற ஸ்டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நானும் எல்லோ கலர் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிட்டேன். கூட வந்து செயின் ஸ்டோன் அப்படிங்கிறத அதையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பிளேட்டுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு எது செட் ஆகும், நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற அந்த சாண்டில் ஃப்ளார்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு எதுவும் செட் ஆகும் அப்படிங்கக்குள்ள ஒரு ரெட் பேஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால ரெட்டு பெயிண்ட்டையும் கூட வந்து கோல்டு டஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி பிளேட் பூரா நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து எப்படின்னா நான் கூட டஸ்ட் மிக்ஸ் பண்ணேன். அது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெட்டாலிக் கலர்ஸ் கிடைக்கும்ல, அது வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த டஸ்ட் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த டஸ்ட்டு மிக்ஸ் பண்ணது வந்து ரொம்ப பெரிய எஃபெக்ட் டிஃப்ரென்ஸ் கொடுக்கல. இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி டேப் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து பிளேட் ஃபுல்லாக நீட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுவும் இந்த மாதிரி நம்ம எவர் சில்வர் பிளேட் எடுத்துக்கக்குள்ள ப்ரெஷ் வந்து கன்வீனியன்ட் கிடையாது. இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் டேப் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு ஃபேன் போட்டுக்கிட்டே கூட பெயிண்ட் பண்ணுங்கள், தப்பில்லை. உங்களுக்கு காயறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கோட் பண்ணது வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கோட் காஞ்சதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு கோட் பெயிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரிப்பாக பிடிச்சிக்குது. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டுறேன். இந்த ஸ்டோன்ஸை மட்டும் ஃபெவிபாண்டில் ஒட்டாதீங்க. நான் வந்து ஃபெவிபாண்டை எடுத்துட்டேமே அப்படின்னு அதுலேயே ஒட்டிட்டேன். இந்த ஸ்டோன்ஸை வந்து ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டக்குள்ள வந்து அந்த ஸ்டோனில் இருக்கிற இதுவே வந்து ஒரு மாதிரி கலங்கலாகுது. நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூவோ இல்லை ஃபெவிகாலோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போது சுற்றியும் பால் செயின் ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்பீடாக இருக்கிறத வந்து எப்படி ஸ்லோவாக பார்க்குறது அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் அதை நீங்கள் ஸ்பீடாகவும் பார்க்கலாம், ஸ்லோ பண்ணியும் பார்க்கலாம். அது எப்படின்னா நம்ம வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கக்குள்ள மேலே 3 டாட் இருக்கும்ல, அதை டச் பண்ணிங்கன்னா ப்ளே பேக் ஸ்பீட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அதில் நார்மல் இருக்கும். அந்த வேர்டிங்ஸை டச் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். 0.25, 50, 75 அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸை காட்டும். அந்த ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்பீட் வேணும்னா 2 வச்சுக்கலாம். ஸ்லோவாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் 0.50, 25 அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணும்னாலும் அதை மாற்றி வச்சுக்கலாம். இந்த டிப்பு அவசியம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு ஒரு புதிய இன்ஃபர்மேஷன். இப்போ பாருங்கள், சுற்றி நான் ஃபெவிகால் போட்டுட்டு தான் நான் செயின் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். ஒரு லைனை விட 2 லைன் வைக்கக்குள்ள அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 2 லைன் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒட்டிட்டு நடுவில் ஒரு சின்ன எவர் சில்வர் பிளேட்டோ இல்லை யூசர் த்ரோ கப்போ எது வேணும்னாலும் நம்ம வச்சு நம்ம இதை ஆரத்தி தட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 2 கிண்ணம் வச்சு மஞ்சள் குங்குமம் தர்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழகாக வந்திருந்தது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திப்போம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப்ஸும் லைக்ஸும் தான் மோட்டிவேஷனாக இருக்கும். பாய்.